அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி 3ஆம் பிறை தரிசனம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவது இன்றைக்கி அமாவாசை கழிஞ்சி வர்ற 3ஆவது நாள் தான் 3ஆம் பிறை தரிசனம்னு சொல்கிறாங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்யும்போது நம்ம முன்ன பிறவியில் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை இந்த தரிசனம் செய்வதனால நமக்கு போயிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன இது. அது மாத்திரம் இல்லை, இந்த 3ஆம் பிறை நாளில் நம்ம நிலவு ரொம்ப அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்குங்க. அமாவாசை கழிஞ்சி வர்ற இந்த 3ஆவது நாளில் வர்ற 3ஆம் பிறையை நம்ம தரிசனம் செய்யும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகும், செல்வ செழிப்பு உண்டாகும். நம்ம என்ன கேட்குமோ அது கிடைக்கும். பொதுவாக சந்திரனுங்கும்போது நம்ம மனத்துக்குடையது. நம்ம மனநிலை கரெக்டாக இருந்தால் தானே நம்மளுடைய எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியும். அப்படியே அந்த வேலை செஞ்சாலும் நல்ல வெற்றி அடையணும்னா நம்ம மனம் முதல் தெளிவாகிடணும். அதுக்கு முக்கியமாக நம்ம சந்திர பகவானை வழிபடுவோம். இந்த சந்திர தரிசனம் அன்னைக்கு நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கெலாம் இந்த பிறை நல்லாவே தெரியுங்க. வானத்தில் தெரியும் போது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கையில், அதாவது வலது கையில் ஒரு 5 ரூபா நாணயத்தை வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நீங்கள் சந்திர பகவானை பார்த்து மனசார வேண்டுங்க. அந்த சமயத்தில் ஒரு தட்டில் பச்சரி பரப்பிட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு, அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பஞ்சு திரிட்டு நெய் ஊற்றி சந்திர பகவானை நோக்கி அதுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு கையில் இருக்க நாணயத்தை வச்சு நீங்கள் மனசார வேண்டுங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அது வேண்டலாம் சந்திர பகவான்கிட்ட. அவரை மனசார வேண்டி அங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் செம்பு பாத்திரத்துலேயோ இல்லைன்னா பித்தளை பாத்திரத்துலேயோ தண்ணி வச்சுக்கோங்க. மனசார வேண்டி அந்த தண்ணியை நீங்கள் அந்த சந்திர பகவானை நோக்கி அப்படி ஒரு 3 முறை அப்படி விடுங்க. விடும்போதே அவரை சந்திர பகவான் உங்களுக்கு ஏதாவது பாடல்கள் தெரிஞ்சால் அந்த மாதிரி போற்றி சொல்லி இது பண்ணலாம். ஒன்றுமே தெரியலையா, ஓம் சந்திரா மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வர நமக அப்படின்னு 3 தடவை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை அந்த பூமியில் கொஞ்சோண்டு விடுங்க. விட்டுட்டு மனசார வேண்டிக்குங்க. நமக்கு இப்போ முக்கியமாக நிறைய பேருக்கு பணம் தாங்க ஒரு இதாக இருக்குது. நமக்கு பணம் வரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா நம்ம இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை ஒவ்வொரு மாதமும் செய்யணுங்க. அமாவாசை கழிஞ்சு வர்ற இந்த 3ஆம் பிறை தரிசனம் நமக்கு வாழ்க்கையில் சகல வித சௌபாக்கியங்களும் கொடுக்குங்க. அப்படி வணங்கி மனசார வணங்கிட்டு அந்த கையில் வச்சுருக்க அந்த 5 ரூபா காயின்ஸை நீங்கள் உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கிடுங்க. வச்சு இப்படி சேர்த்து வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு பிறையிலையும் நீங்கள் 5 ரூபா காயின்ஸ் வச்சு கையில் வச்சு சந்திர பகவான் நோக்கி வேண்டும் போது உங்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது உண்டாகும். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம திருமணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கூட அவங்க நமக்கு என்ன தேவையோ அதை அந்த சந்திர பகவான்கிட்ட கேட்கும்போது, அந்த நில ஒளியை பார்த்து கேட்கும்போது அவர் நமக்கு அந்த அருளை பண்ணுவார். திருமணமானவங்கன்னா அவங்க தம்பதி சகிதம் கூட சந்திர பகவானை பற்றி வேண்டலாம். சந்திரனை வாழ்நாள் முழுவதும், அதாவது நம்ம வாழ்நாள் முழுவதுமே ஒவ்வொரு 3ஆம் பிறையிலையும் சந்திர பகவானை தரிசித்து வரும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகும். ஞாபக சக்திங்கிறது அதிகரிக்கும், கண் பார்வை நல்ல தெளிவாக வரும். அதாவது ஆயுள் கூட சுருக்கமாக சொன்னால் நம்ம வாழ்கிற நாள் பூரா செல்வ செழிப்போட மன அமைதியோடு வாழறதுக்கு சந்திர பகவான் தரிசனம் மாத்திரமே போதுங்க. அவரை மனசார வேண்டி அந்த 3ஆம் பிறை நாளில் தரிசிக்கும் போதே நமக்கு சகல வித சௌபாக்கியங்கள் உண்டாயிருங்க. நீங்கள் இந்த விளக்கு அப்படியே அந்த விளக்கேற்றி வச்சுட்டு அவரை மனசார வழிபட்டுட்டு அந்த விளக்கை அப்படியே எடுத்துகிட்டு கூட நீங்கள் வீட்டில் கொண்டு உங்கள் பூஜை ரூமில் கூட வச்சுக்கலாம். இல்லை அங்கேயே இருக்கணுன்னாலும் சரி, அந்த சமயத்தில் அங்கேயே இருந்து வழிபாடும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சௌகரியமோ அது போல் செஞ்சுக்கலாம். இது உங்கள் வீடு மொட்டை மாடி இருந்ததுன்னா அங்கே போய் அந்த மாதிரி செய்யலாம். சரி, மொட்டை மாடி இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு முற்றத்தில் நின்று, அதாவது வீட்டுக்கு வெளியில் வரும்போது அந்த முற்றொன்று பகுதி இருக்கலாம், அங்கே நின்று நீங்கள் சந்திர பகவானை பார்த்து வேண்டி மனசார வேண்டுங்க. சந்திர பகவான் அருள் நமக்கு கிடைச்சாலே நம்ம மனசில் நல்ல தெளிவு வந்துடும். நம்ம என்ன ஒரு தொழில் செய்ததாக இருந்தாலும் அந்த தொழிலில் சக்ஸஸ் ஆகிரும். நமக்கு வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது ஏற்படும். இந்த 3ஆம் பிறை தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. இதை கண்டிஷனாக செய்யுங்க. நானும் உங்களுக்காக சந்திர பகவான்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.